ஒரு சிறிய கிராமத்துல அருண், பாலா என்ற இரு நண்பர்கள் இருந்தாங்க. அருண் ரொம்ப நேர்மையானவன். யாராவது தவறு செஞ்சா நேர்லயே சொல்லிடுவான். பாலா வெளியில நல்லவனா நடிப்பான். ஆனா பின்னால மத்தவங்கள பத்தி பேசுவான். ஒரு நாள் அவங்க 2 பேரும் கிராம திருவிழா ஏற்பாடுல இருந்தாங்க. பாலா சில வேலைய சரியா செய்யல. அத பார்த்த அருண் எல்லாருக்கும் முன்னால சொல்லாம அமைதியா அவனை தனியா கூப்பிட்டு, பாலா, நீ கொஞ்சம் கவனமா வேலை செய்யணும். இப்படி இருந்தா வேலை கெட்டு போகும் அப்படின்னு சொன்னான். பாலா உடனே சரி, நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அந்த இரவு பாலா சில நண்பர்களோட உட்கார்ந்து அருணை பற்றி பேச ஆரம்பிச்சான். அவன் என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்து சொல்றான், அவனுக்கே ஒண்ணும் தெரியாது. அந்த வார்த்தைங்க அங்க இருந்த ஒருவரால அருணிடம் சென்றது. அடுத்த நாள் அருண் பாலாவை கூப்பிட்டு, நான் உன்கிட்ட நேராக சொன்னேன், அது உன் நல்லதுக்காக தான். ஆனா நீ என்ன பின்னால பேசினது என்ன காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொன்னான். பாலா அதிர்ச்சி ஆனான். அவனுக்கு தனது தவறு புரிஞ்சது. மன்னிச்சிடு அருண், நான் தவறு பண்ணிட்டேன். நேர்ல சொன்னதை ஏற்றுக்கொள்ளணும், பின்னால பேசக்கூடாது என்றான். அந்த நாள் முதல் பாலா மாறினான். குறள்: கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க, முன்னின்று பின்னோக்காச் சொல். விளக்கம்: ஒருவரை நேரில் பார்த்து கடினமாக இருந்தாலும் உண்மையை சொல்லலாம். ஆனால் அவர் இல்லாத போது அவரை பற்றி கெட்டதாக பேசக்கூடாது.